கோபாலுக்கு பதில் சொல்வதற்காக என்னுடைய அருமை சகோதரர் முனைவர் அசோக்குமார் வருகிறார். 10 நிமிடங்களில் தன்னுடைய உரையை தருவார். ஆன்றோர்களே, சான்றோர்களே, அன்பிற்கினிய பக்தர்களே, மிக ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த சித்தர் பெருமானுடைய இந்த திருமண்ணிலே நாம் காலை பதிக்கின்ற பொழுதே நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீ எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்ல எண்ணங்கள் மட்டுமே உருவாகும் என்பதற்கு சான்றாக அமைகின்றது இந்த அற்புதமான மேடை. ஆம் நடுவர் அவர்களே, நான் இந்த தேவார பண்களை தருமபுரம் ஐயா சுவாமிநாதன் ஐயாவினுடைய அந்த பாடல்களை கேட்டு கேட்டு ஏதோ பாடிக்கொண்டிருக்கின்றேன். அப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய என்னை இந்த திரை இசை பாடலோடு சேர்ந்து பாட வேண்டும் என்று பணிக்கக்கூடிய அந்த ஒரு துணிவை இந்த மேடையில் நான் சொல்லுகின்ற பொழுது நடுவர் அவர்களை பெயர் சொல்லுவதற்கு சற்று அந்த மரியாதை காரணமாக என்னால் பெயர் சொல்ல முடியவில்லை என்று நான் இந்த மேடையிலேயே சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் இந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது இப்படி வாங்க, கேமராக்கு இப்படி வாங்க. ஐயா அவர்களினுடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது மதிப்பிற்குரிய நடுவர் நாகை நாகராஜன் என்று நான் சொல்லுகின்ற பொழுதே எனக்கு பேசக்கூடிய அந்த துணிவு மட்டுமல்ல, பேசுவதற்கு உரிய பணிவும் கனிவும் என்னை வந்து சேருகிறது என்றால் ஐயாவுடைய அந்த பெயரை நான் சொல்லுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இசை இல்லாத இடமே கிடையாது. சிந்தனை ஐயா அந்த அணியினர் சொன்னாங்க, இறந்த வீட்டில் நாம் இசையோடு பாடிக்கொண்டு இருக்கலாமா? அந்த இறந்த துக்கத்தை போக்குவதற்கு இசைதான் கை கொடுக்கின்றது. நாம் எந்த துன்பத்திலே இருந்தாலும் கூட அந்த துன்பத்தை போக்கி நிறைவு ஆக்குவது இசைதான். ஆன்றோர் பெருமக்களே, ஐயா நடுவர் அவர்களே, இப்பொழுது நான் ஒரு ஹம்மிங் சவுண்ட், ஒரு இசையை நான் கொடுக்கின்றேன். அது என்னவென்று நீங்கள் கண்டுபிடியுங்கள். இது வேறையா? ஐயா தெரியுதுங்களா? 2 மனம் வேண்டும் இறைவனிடம் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. அதாங்க ஐயா இசை. அந்த சிந்தனையை கொண்டு வருவதற்கு கூட அந்த இசை பயன்படுகின்றது. ஒரு முறை நான் காரைக்காலிலிருந்து வேளாங்கண்ணிக்கு பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது இந்த அந்த ஹம்மிங் சவுண்டை கேட்டேன். ஒரு குடிகாரன் அவன் பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட இந்த சவுண்டை கேட்கும் பொழுது இது என்ன பாடல் என்று அந்த வார்த்தைகள், கருத்துக்கள், சிந்தனைகளை கொண்டு வருவதற்கு என்னால் முடியவில்லை. அவரிடமே கேட்டேன். அப்போ இந்த சிந்தனைக்கு பதிலாக இசை எப்படியெல்லாம் வேறு வேறு வழியில் நமக்கு உடனாக இருந்து உதவுகிறது என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகின்றேன். அந்த குடிகாரன் அந்த பாடலை இசைத்தான், இந்த ஹம்மிங் சவுண்டுக்கு உரிய பாடலை இசைத்தான். 2 இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன், சட்னியோடு 1 சாம்பாரோடு 1 2 இட்லி கேட்டேன். இதோட நிறுத்தலைங்க ஐயா. இதுல என்ன வித்தியாசம் வருதுன்னா, 2 மனம் வேண்டும் என்ற கேட்ட பாடலில் சரியான வாசகம் இருந்ததினால் அந்த மெட்டு மக்கள் மனதில் நிலைத்த புகழை தந்தது. ஆனால் வாசகம் மாறி சிந்தனை மாறினால் அந்த பாட்டு நிற்கார் இல்லையா? ஏன்னா மெட்டுக்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த மெட்டு பாடலாக மாறணும்னா உள்ளார வரிகள் வேணும் இல்லையா? அதில் ஒரு வாழ்வியல் வேணும். அப்படி இசை அந்த இடத்துல மட்டும் இல்லைங்க ஐயா. சீரார் பவளங்காள் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமந்து, இந்த இசை திரை இசையில்
கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா என்று அது அந்த இசை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த இசைதான் அந்த வார்த்தைகளாக சொற்களாக பரிணமிக்கின்றது. அந்த ராகம் மாறி வருகிற பொழுது மனசுல நிக்குது. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா. எப்படி போய் நிக்குது பாரு. அட மீனாட்சி காமாட்சி என்ன வேண்டும் சொல்லுங்க நாளாச்சின்னு எப்படி போய் நிக்குது பாருங்க அந்த ராகம். அந்த ராகம் அதை கொண்டு போய் இழுத்து சென்று நம்முடைய மனதிலே அது நிலைநிறுத்துகிறது. ராகத்துல ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. ஒரு பாரதியார் பாடல், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை பொருளை புகழை விரும்பிடும், பொன்னை பொருளை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள். இந்த இசையை அப்படியே எடுத்து உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இறப்பேன் என்று அந்த வார்த்தைகளுக்கு இசை துணையாக வந்து அந்த இசை மனிதனுடைய மனத்தை மட்டுமல்ல அவனுடைய குணத்தையும் இங்கு நிரப்புகின்றது. இன்னொரு கருத்தை இந்த அவையின் முன்னே நான் வைக்கின்றேன். சிந்தனைக்கு மட்டுமல்ல, சிந்தனையிலே ஊர்ந்து போயிருக்கக்கூடிய, சிந்தனையிலே சார்ந்து அது தரக்கூடிய மனதினுடைய வலிக்கு மருந்தாக அது அமைகிறது. எப்படி இந்த சிந்தனை நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு மருந்தாக அமைகிறதோ அதுபோல இசை அந்த சிந்தனைகளுக்கு மருந்தாக அமைகின்றது. மிகச் சிறப்பாக ராகங்களில் அமைந்திருக்கிற பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். அருமையாக சொன்னார். நல்ல சிந்தனையோடு கூடியதை விட நல்ல இசையோடு இருக்கிற பாடல்கள் சிறந்த பாடல்களாக மாறும். அதற்கு பல உதாரணங்கள் சொன்னார். மன்றம் குறித்து வைத்திருக்கிறது. அவருக்கு பதில் உரைப்பதற்காக நல்ல சிந்தனையாளர் அருமை சகோதரர் பேராவூரணி வீர முருகேசன் அவர்கள் வருகிறார்கள். பொய்கை தண்ணீர் சுமந்து பூங்காற்றில் தலைதுபட்டி பொதிகைபடை தேன்களை உண்பது போல் எதுகை மௌனையோடு எனையாலும் செந்தமிழை உனை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். மூவேந்தர் தாலாட்டம் உச்சங்கத்து கிடந்து பாவேந்தன் சென்னாவில் நடைப்பழகி மொழி பயின்று மங்களூரை வேங்கடமும் வான்குமரி பேராரும் தங்குமிழை தமிழையில் சங்கத்தில் பிறந்தவளே, புது சரித்திரங்கள் கண்டவளே, சிங்கநிகர் திராவிடத்தின் சீரிழமை கொண்டாத செந்தமிழே, இம்மண்டத்தில் நடைப்பயிலும் ஆத்தமிழே, உன் தெண்டல் நடையழக எண்ணாவில் திருப்பிவிட வாருமம்மா. எங்களிடத்திலே கங்கையும் உண்டு, கங்கை போல் நீள்கின்ற கைகளும் உண்டு, எங்களிடத்திலே இமயம் உண்டு, இமயம் போல் எழுகின்ற இதயம் உண்டு, சிரித்தால் குற்றாலம் சீரினால் யாழ்ப்பாணம், பூவின் நுணையிலும் புதுமை பிறக்கும் புல்லாங்குழலிலும் புரட்சி வெடிக்கும் என்று நள்ளிரவில் கூட இந்த நல்ல தமிழுக்காக காத்துக் கொண்டிருக்க அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். பூக்கள் இதழ் விரிக்கும் வண்டுக்காக, பொங்கி வரும் கடலில் நிலவுக்காக, கதிரவன் தன்கரை ஏற்றுவான் உலகுக்காக, இங்குள்ள மக்களெல்லாம் காத்திருப்பதனால் எங்கள் நடுவருடைய தீர்ப்புக்காக என்று சொல்லி, பறவைகளுக்கு பாஸ்போர்ட் ஏது, விலங்குகளுக்கு விசா ஏது, பூச்சிகளுக்கு ராஜ்யம் ஏது, மீன்களுக்கு தேசம் ஏது, மனிதனுக்கு நிம்மதி ஏது என்று கவியரசு வைரமுத்து கேட்டார். ஒரு பாடல் நீங்கள் காலம் கடந்து நிற்பது இசையா அல்லது சிந்தனையா என்கின்ற பொழுது, இசை காலத்துக்கு ஏற்ற போல் மாறிவிடும், சிந்தனை மட்டும்தான் நிலைத்து நிற்கும். இசை என்பது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலை, அந்த இலை உதிர்ந்துவிடும், ஆனால் அந்த சிந்தனை என்கின்ற ஆழமான மரம் இருந்து கொண்டே இருக்கும். அது அன்று தொடங்கி இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய திரைப்படங்கள் ஒரு காலத்தில் இந்த சமுதாயத்தில் கல்வி அறிவு இல்லாத மக்களை, ஒரு கல்வி அறிவு அல்லாத பாமர மக்களுக்கு பகுத்தறிவை ஊட்டியது இந்த பாடல்கள், சிந்தனைகள்.
ஒரு காலத்தில் நடிகர்கள் பெயரை போடுவார்கள், நடிகைகள் பெயரை போடுவார்கள். ஆனால் ஒரு பாடல் ஆசிரியர் பெயரை போட்டார் என்று சொன்னால் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட மக்களுடைய வாழ்வியலுடைய அவன் துன்பங்களை, வறுமையை இந்த மக்களிடத்தில் சொன்னான். வறுமை கோடு போட, அதில் ரோடு போட, அந்த ரோட்டின் இரு ஓரங்களில் கண்ணீர் ஒருபுறம், குடிசை ஒருபுறம் வழியே நிற்பவர்களே, நீங்க பிறந்தது வாக்களிக்கவும் தீ குளிக்கவும் தானா? வாழ்க்கை வயிறு வாங்கி கொண்டது, உறக்கத்தை கவலை தின்றது, கண்ணீரை சுமந்து சுமந்து கண்களும் ஒளி எழுந்த நிலையில் அப்பதான் எழுதுறான், அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு, கொஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வருமாத்திருந்து பாரு ராஜா, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயர் மிட்டா இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வருமாத்திருந்து பாரு ராஜா. அருமையான வரிய போறாங்க. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்குன்னு ஒரு சிந்தனையை இந்த மக்களிடத்தை விதைத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாடல் என்பது ஏதோ இசை, நம்ம ஐயா அவர்கள் பாஸ்கர் ஐயா அப்படியே போற போக்கள் சொல்லிட்டு போயிட்டார். அதை விட ஐயா அவர்கள் சொன்னார், இசையை மாற்றிக்கொள்ளலாம், சிந்தனை எந்த இசையில் வந்தாலும் அதே சிந்தனை தான். நீங்க பழைய காலத்தில் உள்ள பாட்டை இன்றைக்கு போட்டாலும் வரிகள் ஒன்று தான், ஆனால் நீங்க போற வழிகள் வேறதா இருக்கலாம். அழகா சொன்னான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை மட்டும் இல்ல, இந்த குழந்தைகளை சொன்னான். இன்றைக்கு புத்தகம் சுமக்கிற வயதுல வாழ்வில் யுத்தத்தை சந்திக்கும் பிஞ்சுகள். ஏன்னா 2 பேர் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை விட்டுவிட்டு பிரிந்து விடுகிறார்கள். அந்த குழந்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை ஒருவர் பதிவு செய்கிறார். என்ன என்றால், அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எங்கே இருக்கிறது என்று அவனுக்கே தெரியாது. அது தெரியாத எதிர்காலம் வருங்காலம் வெறுங்காலமாகவும் எதிர்காலம் புதிர்காலமாக இருக்கக்கூடிய அந்த மாணவனிடத்தில் ஒரு நம்பிக்கை விதைக்கிறார். உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென்ன எழுது ஒரு வரலாறு, உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென்ன எழுது ஒரு வரலாறு, உள்ளுக்குள்ள சக்தி இருக்கு அத ஊசிப்பிட வழி பாரு, அடையவனுக்கு எந்த குணம் எவனுக்கு எந்த கண்டதில்லை இந்த மனமே, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆழவர கண் விழிக்கும் அதுவரை ஒரு மனமே. முடியாது என்பது மூடத்தனம், உன் விலைகள் 10மே மூலத்தனம், கருங்கள் பாறையும் உடைந்து விடும், உன் கைகளில் சூமி விழுந்து விடும், விழி விழி உன் நெருப்பு விளைந்தார். மாங்கிளியும் மரங்குத்தையும் கூடு திரும்ப தடையில்லை, நாங்க மட்டும் உலகத்தில் வீடு திரும்ப முடியல, சிங்களவான் படைவானில் எங்கள் உயிர் போகுது, எங்கள் உயிர் தமிழீழம் சுடுகாடை மாறுது, கிட்டி புல்லு அடிச்சு நாங்க விளையாண்ட தெருவில் கட்டி வச்சு சுடுகிறானா யார் மனசு உருகல, தாய் கதற பிள்ளைகளின் நெஞ்சதரை கிளைக்கின்றான், தாயாக முன்னே பல பிஞ்சுகளை அழைக்கின்றான், பெத்தவங்க ஊர்ல தவிக்கிறாங்க பாசத்துல, எத்தனை நாள் வாழ்ந்துடுவோம் அடுத்தவன் தேசத்துல, உண்ணவும் முடியல, உறவும் முடியல, என்னவும் முடியல, எதுவுமே முடியல, போர் புலிகள் பக்கத்திலே போக மனம் துடிக்குதே என்று அந்த இளைஞர்களிடத்தை விதைக்கக்கூடிய அருமையான கருத்தை தான் திரை இசை பாடல்கள் மூலமாக சொல்லுது. ஆபரகாலிங்க என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த நாட்டில் தூக்கு தண்டனை கைதிகளை விடுதலை செய்தார். சரி, ஏன் இந்த மனித உயிர்களை வீணா நம்ம அவங்கள தூக்கில் போட்டு கொள்ளணும்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. திடீர்னு அங்கே போர் நடக்குது. அந்த போரில் பல்லாயிரக்கணக்கான அந்த இராணுவ வீரர்கள் இறந்து கிடக்கிறாங்க. அந்த இறந்து கிடக்கிற வீரர்களுடைய அந்த கழுத்தில் ஒரு டாலர் தொங்குது. அதை எடுத்து பார்த்தா அங்கே ஆபிரகாம் லிங்கனுடைய படம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய அந்த குற்றத்தை மன்னித்து அவர் விடுதலை செய்ததால் இந்த நாட்டுக்காகவே தன்னுடைய உயிரை கொடுக்கலாம் என்று நினைத்தார்கள். அதுபோல பல இளைஞர்களை தன்னுடைய நாட்டிற்காக, தன்னுடைய சமுதாயத்திற்காக, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக கொப்பளிக்க வைக்கப்படுது அந்த கருத்துக்கள் தான் நடுவர்களே. ஏனென்று சொன்னால், காலம் கடந்தும் ஒரு மனிதனை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய சிந்தனைக்குள் ஏதோ ஒரு அந்த உயிரோட்டமான ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப திரைப்படத்தை பார்த்து நமக்கு அழுவ வருது. அன்றைக்கெல்லாம் நாம
அந்த அண்ணன் தங்கையுடைய அந்த பாசத்தை பார்க்கின்ற பொழுது அழுகை வருகின்றது. ஆனா நம்முடைய வாழ்க்கை எதை முடிய போகுதுன்னு அழகாக சொன்னார்கள். இந்த வாழ்க்கை என்பது இந்த மண்ணில் பிறந்த அத்தனை உயிர்களும் இறக்கப் போகிறது. ஆனால் அந்த இறக்கப் போகிற உயிர்களை பற்றிய ஒரு பாடலாக பதியப்பட்டான். இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பெற்ற குழந்தைகளை பேணி காக்க முடியாமல் எத்தனையோ பேர் தன்னை மாய்த்து கொண்டு பெரிய பெரிய பணக்காரர்களாம் வாழ்க்கையை தவறி இறந்து போகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் பணம் தானே. பணம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்பதை அன்றைக்கும் சொன்னார்கள், இன்றைக்கும் சொன்னார்கள். நீங்க பணம் வச்சிருந்தா, நீங்க பொருள் வச்சிருந்தா, நீங்க பணக்காரனா இருந்தா உங்களுக்கு அத்தனை சொந்தமும் அப்படியே உங்க கிட்ட வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கும். பணம் இல்லைன்னு வச்சுக்க, அவருக்கு எனக்கு சம்மந்தமே போத பதிவு பண்ணது இன்றைக்கு இருக்கிற சிந்தனையாளர்கள். கஞ்சி குடிப்பதற்கில்லார், அதன் காரணங்கள் இவையேனும் அறிவுமில்லார், பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் பரிதவித்து உயிர் துடி துடித்து துஞ்சி மடிகின்றாரே, இவர்கள் துயர்கள் போக்குவதோ என்னால என்று சொன்னால், நம்மளுடைய துயர்களை போக்குவதற்காகத்தான் இந்த இறைவனிடத்திலே வந்து நாம் இங்கு சரணகதை அழைக்கின்றோம். எனவே நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இறைவனுடைய வேண்டுகிற பொழுது அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். நாம் இறைவனிடம் வேண்டுவது கிடைக்க வேண்டும் சொன்னால் நாமும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும்.